ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நெனட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு. டோட்டலாக வந்து நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் பாக்ஸு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து எடுக்காத ஐட்டம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைட்டு தான். அக்வாரியம் லைட்டு, ஒரு 6 ஃபீட் டேங்க்கு, ஒரு 5 ஃபீட் டேங்கு, 4 ஃபீட் டேங்க்லாம் வந்து நம்ம லைட் வந்து எடுக்காமல் இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாவா ராக் பார்த்துடலாம். ஸோ லாவா ராக் பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸ்க்காக நம்ம எடுத்துருக்கோம். பயோமீடியஸ் சம்பவம் இதில் வந்து 2-3 சைஸ் வந்து கலந்து வரும். இந்த மாதிரி குட்டி சைஸ் வரும், இந்த மாதிரி பெரிய சைஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சம்புக்கு வந்து கொடுப்போம். இதெல்லாம் வந்து டாப் ஃபில்டருக்கு நம்ம கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 40 கேஜஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1 kg ராக்கு. இது வந்து 1.5 கேஜஸ்க்கு மேலே இருக்கும். இதில் இருக்கலே ரொம்ப பெரிய ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய டேங்க் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து 3 கேஜஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து வரும். பிளாக் லாவா ராக் ஃபஸ்ட் டைம் நம்ம எடுக்கிறோம். இதுக்குள்ளே ஜம்போ ராக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கேஜஸ்க்கு மேலே இருக்கும் தாராளமாக. இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய டேங்க் வச்சுருக்கீங்க இல்லையா, ஒரு 6 ஃபீட் டேங்க், 7 ஃபீட் டேங்க்லாம் நீங்கள் ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். இது வந்து ஒரு 8 கிலோக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ராக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் 12 mm திக்னஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ராக்கெலாம் வைக்கணும். 8 mm வச்சுன்னா டேங்க் உடஞ்சிரும். ஏன்னா 8 கிலோக்கு மேலே தாராளமாக இருக்கும். இது டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது ராக்கை பொறுத்த வரைக்குமே ஒரே மாதிரியே மோல்டிங்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அன்டிசைனாக இருந்தால் மட்டும் தான் வந்து ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ராக் தான். இதில் ஒரு 25 கேஜஸ் வந்து எடுத்துடணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியம் லைட் வந்து இந்த மாதிரி பெரிய லைட்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து லைட் வந்து அந்தளவுக்கு பாசிபிள் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அந்தளவுக்கு பாசிபிள் இல்லை. இது வந்து டியூப்பில் வரதுனால வந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு அந்த வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து கலந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து சைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5லேருந்து 3.5 வரைக்குமே இந்த லைட் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3.5 to உங்களுக்கு வந்து 4 ஃபீட்டுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 to 5 ஃபீட்டுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த லைட்டு. நான் இதெல்லாம் முடிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு. ஸோ என் ஹைட்டே பார்த்தீங்கன்னா 5.75. இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இது வந்து 6 ஃபீட்டுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுற மாதிரி இருந்து ஃபிஷ் டேங்குக்கு வந்து ஒரு லைட்டு செட் பண்ணுற மாதிரி இருந்தால் டேங்கோட சைஸுக்கு நீங்கள் செட் பண்ணக்கூடாது. 6 ஃபீட் டேங்க்னா 5 ஃபீட்டாக லைட் இருக்கணும், 5 ஃபீட்னா 4 ஃபீட்டாக லைட் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ நம்ம சின்ன லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ லைட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த லைட்டோட மாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், RS80 சொல்லுவாங்க. ஸோ பேக்கிங் பார்த்து இந்த மாதிரி சேஃபாக தான் உங்களுக்கு வந்து வரும். லைட் வேக்கம் கப் பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்குது. ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே மாடல் தான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த லைட்டு நான் மெயினாக எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட்டு வந்து டபுள் ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் ரோ லைட் வந்து நமக்கு வந்து நார்மலாக நம்ம அக்வாரியம் ஷாப்பில் அதிகம் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் லைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த லைட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கரெக்டாக வந்து 2.5 into 2.5லேருந்து ஒரு 3.5 வரைக்குமே உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த டேங்குக்கு வந்து இந்த லைட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து 3 ஃபீட்டில் டேங்க்கு, 2.5 ஃபீட்டுக்கு வந்து லைட்டே இருக்குது.
இது வந்து 3 மோடு, இதுலேயே சுவிட்ச் டைப் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து டபுள் ரோவுமே இந்த லைட் வந்து எரியும். இது RGB. இது எல்லா கலருமே சேர்ந்து எரியும். இது வந்து ஃபுல்லி RGB. எல்லா லைட்டுமே உங்களுக்கு வந்து எல்லா பிஞ்சஸ்மே வந்து உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டு வெளிச்சம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி, சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ் வந்து இந்த லைட்டு, அந்த டபுள் ரோ லைட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு அக்வாரியம் ப்ராடக்ட் போகிற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் நேராக சொருகக்கூடாது, கிராஸாக தான் சொருகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பின் வந்து ஜோல்ட் ஆகாமல் லைஃப் வந்து லைட்டோட லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? எந்த ஒரு அக்வாரியம் ப்ராடக்ட்டுமே வந்து பின்னு நேராக சொருகக்கூடாது, கிராஸாக தான் சொருகணும். ஸோ லைட்டு வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வச்சு அனுப்பி விட்ருக்காங்க. ஸ்பாஞ்ச் நம்ம வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்சு தான், நம்ம நார்மலாக சம்பு யூஸ் பண்ணும்போது டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்பாஞ்சஸ் தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைட் வரும்போது வந்து ப்ராப்பராக செக்யூர்டாகவும் வந்து சேஃப்டியாக வரும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி, உங்கள் இடத்துக்கு வந்து சேர வரைக்குமே வந்து நான் கேரண்டி லைட்டு. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் டியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கொரியரில் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, சேஃபாக சேரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்பராக அமைச்சிக்கலாம். சரி, அடுத்து பெரிய பாக்ஸு. ஸ்பாஞ்ச் நம்ம எடுத்துனோம், 20 பீசஸ்க்கு மேலே ஸ்பாஞ்ச் எடுத்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்ச். பாண்டு ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 நம்பர் எடுத்துருந்தோம். 20 ஸ்பாஞ்ச் நம்ம எடுத்துருக்கோம். நம்மகிட்ட எப்பயுமே இந்த ஸ்பாஞ்ச் வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். அடுத்து வந்து ஃபில்டர் பேடு, சாஃப்ட் ஃபில்டர் பேடு. இது வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 பீசஸ் வந்து எடுத்துருந்தோம். அது வந்து அதே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வந்து அதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. இது எதுக்குன்னா பெரிய பெரிய சம் ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம அலைன் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட் மாதிரி பெருசாக இருக்கும். இது வந்து ஃபைன் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபில்டர் பேட்லேயே ஃபைன் ஸ்பாஞ்சு. சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபைன் டஸ்ட்லாம் சூப்பராக அரெஸ்ட் பண்ணும். கிறிஸ்டல் கீழே வாட்டர் இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்னும் 2 பீஸ் போட்டு கொடுன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஒரு பீசஸ் வந்து அவருக்காக, ஒரு பீசஸ் வந்து நம்ம சேல்ஸுக்காக வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஷிம்ப்பு. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணுற சொல்லிட்டு. இது வந்து எப்பயுமே தலையும் வாலையும் உள்ளே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து பாடி மட்டும் ஃபீட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பேராசிட்டல் FW மெடிசன் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஏர் ஸ்டோன். இது வந்து நான் லிட்டர் வால்வோட பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஸ்டோன் வந்துடும், ஒரு கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு கூடவே. இது வந்து ஒரு 3 பீசஸ் வந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்திருந்தோம், சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 பீஸ் வந்து எடுத்திருக்கோம். இது நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வ் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்ட்ரோல் இம்போர்ட்டட் ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோலைஃப் S2 மெடிசன். இது வந்து பாக்டீரியா மெடிசன் சொல்லுவாங்க. உங்கள் டேங்க் வந்து எப்பயுமே வந்து பாக்டீரியா குறைவிடாமல் பார்த்துக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த பாக்டீரியா மூலமாக பார்த்தீங்கன்னா டேங்கோட கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி வந்து போகிற மெடிசன்லேயே ரொம்ப அதிகமாக போகிறது இந்த மெடிசன் தான். இது ஒரு 20 பீசஸ் வந்து எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுசில் சிலிக்கான், நல்லா குவாலிட்டியான டவுசில் சிலிக்கான் ஒரு 5 பீசஸ் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன். இது வந்து 1/2 kg பேக்கு. இது ஒரு 2 kgs வந்து எடுத்திருக்கோம். இது 1 kg, இது 1 kg, 2 kgs வந்து எடுத்திருக்கோம் ஆக்டிவேட்டட் கார்பன். ஸோ தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா K1 மீடியா. K1 மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு 1 kgs வந்து எடுத்திருக்கோம். நம்மகிட்ட ஸ்டாக் ஆல்ரெடி 1 kg இருக்குது. இது வந்து ஏர் பம்புக்கு வரக்கூடிய குவாலிட்டியான சிலிக்கான் ஓஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மட்டும் எடுத்திருக்கோம்.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு 300 வாட்ஸில் வந்து ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கோம். 10 நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 740 மாடல். இது வந்து 2.5 ஃபீட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்குக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கக்கூடிய ஒரு பவர் ஹிட்டு. நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியானதுக்காக மறுபடியும் ஸ்டாக் போட்டு வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 750. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5லேருந்து 4 ஃபீட் வந்து டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான பவர் ஹிட்டு. ஸோ இது ஒரு 5 பீசஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக ஸ்டாக் வராமல் இருந்தது பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து 154 பீசஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம 2 பாக்ஸ் போட்டிருக்கோம். நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து ஒரு 50 பீஸ் மட்டும் தான் ஸ்டாக் நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 பீசஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது. இதனுடைய குவாலிட்டி நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வந்து லென்த் இருக்கும். டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். இது நல்லா குவாலிட்டியான ஒரு நெனட்டோ ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக போகிறதுனால இது வந்து ப்ரைஸ் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் விற்றுட்டுருக்குறோம். இது வந்து ஒரு 10 பீசஸ்க்கு மேலே தான் ஒரு ப்ரைஸ் கொடுப்போம். அல்லது வந்து ஒரு 20 பீசஸ் 30 பீசஸ்க்கு மேலே. நம்மகிட்ட மினிமம் பார்த்தீங்கன்னா 20 பீசஸ் மேலே தான் எல்லாருமே எடுப்பாங்க. 30 பீஸ் 40 பீஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேலை விட ஒரு கொஞ்சம் மட்டும் தான் வச்சு கொடுப்போம். நமக்கு அதிகமாக மூவ் ஆகாதனால ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் வந்துருக்கு. இதில் வந்து 2 கலர் வந்துருக்கு. இப்போது முன்ன வந்து கலராக வரும். இப்போ 2 கலர் தான் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் வந்துருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு 154 பீசஸ் வந்து இதில் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்து ஃபுல்லாக வந்து இவ்வளோ தான். ஸோ கொஞ்சம் தான் ஸ்டாக் போட்டிருக்கோம். ஸ்டாக் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சம்புக்கு தேவையான பயோ மெட்டீரியல்ஸ் வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது கால் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ப்ரைஸ் யாரும் கேட்க வேணாம். உங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே ரிப்ளை வந்துடும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அஃபோர்டபுளாக கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.